வெட்ட வெளியில என்னமா கேக்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான கார் கேக்க பண்ண போறோம். ரெகுலரான கார் கேக் தான், ஆனா எந்த ஒரு வீடியோவையும் ரெஃபரன்ஸா எடுக்காம நானே அறுப்பு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் அங்கிட்டு இங்கிட்டு ஏடா கூடமா கட் பண்ணாலும் எப்படியோ கடைசியா ஒரு ஷேப்பை கொண்டு வந்துருவேன். இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பாப்பா என்கிட்ட பர்சனலா வந்து, போங்கக்கா நான் உங்களை மாதிரி கட் பண்ணி கடைசி நிமிஷத்துல கேக்க வேஸ்ட் பண்ணதுதான் மிச்சம், நீங்க எப்படிக்கா நேரா கொண்டு வரீங்க, அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கஸ்டமர் அனுப்பின பிக்க தாங்க கட் பண்ணி எடுத்து மேல வைப்பேன். ஒரு சில ட்ரிக்லாம் யூடியூப்லயே தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். அதை ரெஃபரன்ஸா வச்சு நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு சூப்பரா கார் கேக் கிடைச்சிரும். அதுக்கு ஏக்கா லொகேஷனை மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கார் கேக் செய்யறது அந்த கரண்டுக்கே பொறுக்கலங்க, கரண்டே போயிருச்சு. சரி ஓகே, இந்த கார் கேக்கை மிஸ் பண்ணாம வீடியோ எடுத்துடணும்னு வெளியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வீடியோவை பார்க்கும்போது தாங்க எனக்கு ஒன்று தோணுது, இந்த கேக்கை செய்யறதுக்குள்ள நாங்க எத்தனாயிரம் நாய் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. வேற யாரு, நானும் என் ஸ்டாஃப் பாப்பாவும் தான். இந்த காரை நான் எப்படி ஃபுல் ஃபினிஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோலயே போட்டு காட்டுறேங்க. அவ்வளவுதாங்க, டாடா பாய்.